நீங்க நாடாளுமன்றத்துல கிடைச்சது அதே பர்சன்டேஜ் வருமானா இன்னும் அதை விட அதிக பர்சன்டேஜ் வரும்னு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா 2019, 21, 24 இது மூணுமே பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியோட வாக்குகள் சரிந்து தான் வந்திருக்கு. அது கூடல, சரிந்து கொண்டே தான் வந்திருக்கு. ஒரு தரமும் 5%, 3% அப்படின்னு குறைஞ்சு கிட்டத்தட்ட 8-10% உங்களுக்கு வந்து 2019 கம்பேர் பண்ணும்போது 2024 கம்மியாயிருக்கு. ஸோ இந்த ரீஅலைன்மெண்ட்ஸ் நடந்து கொண்டே தான் இருக்கும். அந்த ரீஅலைன்மெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா அதிருப்தி வாக்காளர், அந்த நான் சொன்னக்கூடிய இந்த 45% வாக்குகள் எந்த விதமா ரீஅலைன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வரும். அது வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி எலெக்ஷன் ஆகவோ இல்ல ஆங்கர் எலெக்ஷன் அப்படின்னு நடக்கும்பொழுது எதிர் சைடில் ஒரு கிரெடிபிள் ஆல்டர்னேட் இருந்ததுன்னா அது மிகப்பெரிய அளவுல சுவிட்ச் ஓவர் ஆகும். அந்த 45% கிட்டத்தட்ட ஒரு 25-30% அப்படியே எதிர் சைடுக்கு போகும். அப்படி செல்லும் பட்சத்தில் அது உங்களுடைய கம்பைன்டு ஓட் ஷேர் 18+22 கிட்டத்தட்ட 40% ஓட்டு இருந்தது. 48-50% வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சீமானும் இதோட சேரும் பட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு அந்த ஒரு கூட்டணி உண்டா, நாம் தமிழரும் இந்த என்டிஏ கூட்டணியோட ஒரு டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்ல வேறு விதமாக கூட்டணி சேரும் பட்சத்தில் 50% தாண்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்பதுதான் தேர்தல் கணிப்பாளர்களின் கருத்தா இருக்கு.